வணக்கம். ஸோ டெட் இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸ்க்கான கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2022ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஸோ இதை பார்க்க வந்து என்ன மாதிரி டைப் கேட்பாங்கங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் மெயினாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் வேர்ட் டசன்ட் ஸ்டார்ட் வித் எ வவல் சவுண்ட்? ஓகே, ரொம்ப எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எந்த வேர்டு 4 வேர்டு கொடுத்துட்டாங்க, எது வந்து வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகலைன்னு கேட்டுறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் மேன், ஆப்ஷன் பி வந்து யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் சி வந்து இந்தியன், ஆப்ஷன் டி வந்து எம்எல்ஏ. இந்த 3 வேர்டில் எது வந்து வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகலை? ஓகே, ஸோ நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் வவல் சவுண்டு. ஏஇஐஓயுங்கிறது தான் வவல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குது, யூ இருக்குது, ஐ இருக்குது, எம் இருக்குது. சரி, 2 ஆப்ஷன் நம்ம இதில் எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ என்னென்ன ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணலாம்? ஹெச்ங்கிறது கான்சனன்ட் அப்படின்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி எம்முங்கிறது கான்சனன்ட்டுன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவீங்க. கரெக்டாக? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டசன் ஸ்டார்ட் வித் அண்ட் வவல் சவுண்ட். எது வவல் சவுண்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வவல் சவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரெண்டுமே வவல் சவுண்ட் ஆகுது. ஐங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏஇஐஓயுனா என்னது? வவல்ஸ்ன்னு தெரியும். ஸோ இது நம்மளுக்கு தெரியறதுனால இது வந்து கரெக்டாக எலிமினேட் பண்ணிவிடுவோம். பட் இது ரெண்டும் எப்படி இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது சவுண்டுன்னு கேட்டிருக்காங்க, லெட்டர்ஸ்ன்னு கேட்கல. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வவல்ஸ்னாலே ஏஇஐஓயு லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த சவுண்ட்ஸும் வரணும். ஓகே, எம்எல்ஏ நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து இது தமிழில் எழுதலாம். ஓகே, எம்எல்ஏ அப்படின்னு எழுதும் போது எம்முன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ உயிரெழுத்துக்கள்லாம் வவல்ஸ், மெய் எழுத்துக்கள்லாம் கான்சனன்ஸ். அப்படி பார்க்கும்போது எம்எல்ஏ. ஓகேவா? ஸோ எம்முன்னு தானே எழுதுகிறோம். எம் எப்படி எழுதுகிறோம்? எம்முன்னு தானே எழுதுறோம். ஏங்கிறது என்னது? ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ ஏ சவுண்டு வருது இல்லையா? அப்போது இது வந்து வவல்ஸ் தான். ஓகே, ஸோ இதுவுமே வவல்ஸ், இதுவுமே வவல்ஸ். இப்போது வந்து ஹானஸ்ட்டுங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹானஸ்ட்டும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஹான்னு பண்ணுவோம். எச்சுங்கிறது சைலண்டில் வந்துடும். ஓகே, ஸோ எச்சு ஜென்ரலாக பார்க்கும்போது அது கான்சனன்ஸ். பட் வவல் சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹான்னு பண்ணும்போது ஸோ அது வந்து என்ன சவுண்ட் வருது? வவல் சவுண்டில் தான் வருது. ஸோ அதே மாதிரி தான் தமிழ் எழுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உயிரெழுத்துக்களில் வந்ததுன்னா வவல்ஸ், மெய்யெழுத்துக்களில் வந்ததுன்னா கான்சனன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஏன் இதில் யூ இருக்கே அப்படின்னா இது வவல்ஸில் தானே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ஸோ இங்கிலீஷில் எழுதும்போது யூ இப்படி தானே வரும். ஸோ ஒய்ங்கிறது என்னது? கான்சனன்ஸ். அதே நீங்கள் தமிழில் எழுதி பாருங்க, யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த யூவும் எதில் வரும்? இந்த யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெய்யெழுத்துக்களில் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது? கான்சனன்ஸ். அப்போ என்னது இல்லை பார்த்தீங்கன்னா டசன்ட் ஸ்டார்ட் வித் ஏ வவல் சவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதில் ஸோ although university begins with the vowel letter U, like it sounds like U. ஓகே, ஒய் யூ அந்த இதில் வர்றதுனால ஸோ ஒய்ங்கிறது கான்சனன்ட்டுங்கிறதுனால ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி தான். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தி பார்க்கும்போது ஆன்ங்கிறது எங்கே வரும்? ஆன்கிற ஆர்டிக்கல்லாம் வவல் சவுண்ட்ஸில் இருக்கிறதுல வரும். ஸோ அப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏ யூனிவர்சிட்டி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா இது கான்சனன்ட்டுங்கிறதுனால. ஓகேவா? நாட் வந்து ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? இது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. இதுக்கு பெட்டர் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் எழுதி பார்த்து உயிரெழுத்துக்களாக இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து அது வவல்ஸாக எடுத்துக்கலாம். அப்படி மெய்யெழுத்துக்களாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் எ வவல், கான்சனன்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவர் ஸ்கூல் டேஷ் அட் 9 in the morning. ஓகேவா? ஸோ டேஷ் அட் 9 in the morning. ஸோ இங்கே வந்து டென்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டென்ஸ் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதை பேஸ் பண்ணி. ஸோ இஸ் கமென்சிங், கமென்ஸ்ட், கமென்சஸ், வில் பி கமென்சிங். ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எது எக்ஸாக்டாக வரும்? ஸோ எப்போவுமே ஸ்கூல் என்ன பண்ணுதான், இது வந்து எதில் வரும்னு பார்க்கும்போது முதல்ல இந்த சென்டென்ஸை பாருங்கள். அவர் ஸ்கூல் அட் 9 in the morning. ஸோ எப்போவுமே எப்போ தொடங்குது அந்த ஸ்கூல்?
9 o'clock தான் தொடங்கும் எப்பவுமே. ஸோ அப்போ இது எல்லாம் வருது ஹேபிட். ஓகேவா? ஸோ ஒரு ஃபேக்ட் ஹேபிட் அந்த மாதிரி ஒரு ரெகுலராக நடக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். அப்போ இது வெரி சிம்பிள், இட் இஸ் எ ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ அப்போனா என்ன வரணும்? கமென்சஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கமென்சஸ்ங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். The sentence talks about a regular or habitic actions, something that happens daily நடக்கிறது தான் habitual actions. ஓகே, அப்படி வந்துன்னா அது எதில் ஃபாலோ ஆகும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அவர் ஸ்கூல் கமென்சஸ் அட் 9 in the morning அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஃபைண்ட் த சினோனிம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த சினோனிம் கேட்டிருக்காங்க ஆஃப் த வேர்ட் வோஸ். ஓகே, ஸோ சினோனிம் ஆன்டோனிம்ங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது ஸ்கூல் புக்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வோஸுங்கிறது நாய்ஸி ஃபேக்ட்ரிஸா, சேட் டேல்ஸா, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எனிமிஸா, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டி வந்து குரூப் ஆஃப் செயிலர்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து வோஸுங்கிறது என்னன்னா சேட் டேல்ஸ், இது ஒரு போயமில் இருக்கும். இந்த வேர்ட் வோஸ் மீன்ஸ் சாரோ, ட்ரபிள் ஆர் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? வோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சேட் டேல்ஸ், ஸ்டோரிஸ் ஆஃப் சாரோ இஸ் அ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினம் வந்து சேட் டேல்ஸ் தான். ஓகே, மற்றதெல்லாம் வராது. ஓகே, நாய்ஸி ஃபேக்ட்ரி வராது, ஸ்ட்ராங் எனிமீஸ் வராது, ஓகே, குரூப் ஆஃப் செயிலர்ஸும் வராது. ஸோ சேட் டேல்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராணி ஹெம்ஸ் ஆர் நியூ ஸ்கெட். ஓகே, ஸோ இங்கே வந்து அண்டர்லைன்டு வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹெம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அகைன் ஒரு சினோனிம் பற்றி தான் திருப்பியும் ஒரு கொஸ்டின். ஸோ சினோனிம் கொஸ்டின் மட்டும் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா 30 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லேருந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 கொஸ்டின் நம்ம சினோனிம்ஸ், 3 இல்லைன்னா சம்டைம்ஸ் 4 கூட வரலாம், 3 இல்லை 4 வரைக்கும் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 30 கொஸ்டின்ஸில் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து folds and sieves the edge. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து tears and patches the edge. ஆப்ஷன் சி வந்து folds the edge. ஆப்ஷன் டி வந்து tears the edge. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹெம்ஸுங்கிறது எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா folds and sieves the edge. ஆப்ஷன் ஏங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் இதை என்ன மீன் பண்ணுதுன்னா ஹெம் மீன்ஸ் டு fold the edge of cloth. ஸோ அது cloth இருக்குது, அது ஃபோல்ட் பண்ணி அண்ட் சீவ் பண்ணுறது தான் வந்து டு சீவ் இட் டு ப்ரிவென்ட் ஃப்ரேயிங். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பேசியிருக்காங்க, அவங்க ஸ்கர்ட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? ஸ்கர்ட்டை தைக்கிறாங்க. ஓகே, அதை மீன் பண்ணியே நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கலாம், இதை கெஸ் பண்ணலாம். ராணி ஃபோல்ஸ் அண்ட் சீவ்ஸ் த எட்ஜ் ஆஃப் ஹர். அவங்க ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தைக்கிறாங்க. ஃபோல்ஸ் அண்ட் சீவ். ஓகே, ஸோ எட்ஜ் ஆஃப் ஹர் நியூ ஸ்கர்ட். ஓகே, ராணி ஹெம்ஸ் ஆர் நியூ ஸ்கர்ட். ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் மற்றது எதுவுமே வராது, ஃபோல்ஸ் அண்ட் சீவ்ஸ் தான் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ரிலவெண்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ். அகைன் வந்து சினோனிம்ஸ் இல்லை, இது ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரேஸோட அந்த மீனிங். ஓகே, கரெக்டான மீனிங் என்ன? குவைட் லைக் எ மியூட். ஓகே, ஸோ குவைட் லைக் எ மியூட் ஜென்ரலாக திங்க் பண்ணும்போது ஏதோ சைலண்ட்டாக இருக்கணும் பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுது. ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். சில இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியலனாலுமே ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணுனாலே நம்மளுக்கான ஆன்சர் மோஸ்ட்லி கிடச்சிடும். மோஸ்ட்லி வந்து 2 ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம். இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் வந்து மோஸ்ட்லி மாட்டுவோம். அந்த 2 ஆப்ஷன்லேயும் ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கனாலே அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு சம்மன் ஹூ இஸ் லேசி பற்றி பேசுகிறாங்க. ஆப்ஷன் பி வந்து ரெஃபர்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் க்ளம். ஓகே, ஆப்ஷன் சி வந்து ரெஃபர்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் டல். ஆப்ஷன் டி வந்து ரெஃபர்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் சைலண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, குவைட் லைக் எ மியூட். ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். என்னது மியூட், குவைட் அப்படிங்கிற 2 வேர்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சைலன்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரெஃபர்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் சைலண்ட். ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். த வேர்ட் மியூட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ கெனாட் ஸ்பீக். ஓகே, மியூட் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, மியூட்னாலே பேச முடியாத பர்சனை பற்றி சொல்கிறது தான். ஸோ குவைட் லைக் எ மியூட்டுன்னா ஸோ ஊமைய மாதிரி வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற பர்சனை தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பர்சன் ஹூ கெனாட் ஸ்பீக். ஓகே, ஸோ அவங்கள தான் இந்த மாதிரி வேர்டு வந்து எக்ஸாக்டாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. குவைட் லைக் எ மியூட், எவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போனா குவைட் லைக் எ மியூட்னா கம்ப்ளீட்லி சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் வித்தவுட் சேயிங் எனி திங்,
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியலனாலுமே நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர் isn't much traffic on Sunday. The underlined word much. மச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன அண்டர்லைன்ட் வேர்டு மச்சை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே என்னன்னா இது ஒரு டிட்டர்மினரா இல்லை ஒரு குவாலிஃபையரா இல்லைன்னா மாடிஃபையரா இல்லை ஹெட் வேர்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிட்டர்மினரா குவாலிஃபையரா மாடிஃபையரா ஹெட் வேர்டாக பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் வந்து டிட்டர்மினர். ஏன் இதை டிட்டர்மினர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது மச்சுங்கிறது எதை டிட்டர்மின் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் த நவுன். ஓகே. ஸோ டிராஃபிக்குங்கிற அந்த நவுனை வந்து டிட்டர்மின் பண்ணுது, அதோட குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணுது. குவாலிட்டி இல்லை, குவான்டிட்டி, அதோட அளவு. ஓகே. இட் டெல்ஸ் ஹவு மச் டிராஃபிக், அங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணுது. ஸோ அதோட குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணுறதுனால இது எதில் வரும்? டிட்டர்மினர் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஹென்ஸ் இட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினர். ஓகே. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிட்டர்மினர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ மச்சுங்கிறது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் isn't much traffic. ஸோ சண்டே அன்னைக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. அப்படின்னா என்ன குவான்டிட்டி சொல்கிறாங்க? அவ்வளோவா இருக்காதுன்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா? தேர் isn't much. ஸோ அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினருங்கிறது கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷனில் டிட்டர்மினருங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஓகே. அடுத்ததை பார்க்கலாம். எபினோமஸ் வேர்ட்ஸ் ஆரிஜின் ஆஃப் ஆஸ்கர். ஓகே. எபினோமஸ்னால் முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் பார்த்துக்குங்க, ஆஸ்கார். ஓகே. ஸோ ஆஸ்காருங்கிற வேர்டு ஓகேவா, ஃபைண்ட் த எபினோம் வேர்ட், அதோட ஆரிஜின் பற்றி கேட்குறாங்க. எபினோம்னா என்னன்னா ஸோ ஒரு பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணி வர வேர்டை தான் எப்போனிம் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போனிம்ஸ்னு. ஸோ மெனி எப்போனிம்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குது, நிறைய எப்போனிம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்சனை பேஸ் பண்ணி ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அது அப்படி பார்க்கும்போது நிறைய இருக்குது இங்கிலீஷில். ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆஸ்கரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல எப்போனிம்ஸில் என்ன பார்த்துக்கலாம். எப்போனிம்ஸ்னா இட் ஆரிஜினேட் ஃப்ரம் த நேம்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது ஒரு ப்ராப்பர் நவுன்லேருந்து வர்றது தான் எப்போனிம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது கனெக்டட் வித் அன் இன்வென்ஷன், டிஸ்கவரி ஆர் ஐடியா. அது யாராவது டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க, ரீஇன்வென்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பேரே வந்து வச்சிடுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க? எப்போனிம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் அந்த பர்சனோட ப்ராப்பர் நேம்லேருந்து நம்ம எடுக்கிறது தான் எப்போனிம் சொல்லுவாங்க. சிம்பிள். ஓகே. இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். எப்போனிம்னா என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பாஸ்டரைசேஷன்னா வந்து லூயிஸ் பாஸ்டர் இருக்கார் இல்லையா. லூயிஸ் பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டரைசேஷனுங்கிற மெத்தடை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அவரோட அந்த நேமே இருக்கு இல்லையா, பாஸ்டருங்கிறது தான் பாஸ்டரைசேஷன்னே வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் எப்போனிம், ஒரு ப்ராப்பர் நேம்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க? எப்போனிம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது ஆஸ்கார் பற்றி நம்ம கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஆஸ்கரை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே. யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதுக்கு ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேருந்து வந்தது, ஆரிஜினை கேட்டிருக்காங்க. இது ரோமனா, இது ரோமன் வேர்டா, இல்லை வந்து மார்ஸா, இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தா, இல்லை ஏதாவது சாண்ட்விச் ஐலாண்ட்லேருந்து வந்ததுன்னா இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஆஸ்கார் ரெஃபர் டு த அகாடமி அவார்ட். ஆஸ்கர் அவார்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் த ஹையஸ்ட் ஹானரிங் அவார்ட் ஃபார் த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகே. வேர்ல்ட் லெவலில். ஓகேவா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆஸ்கார் ரெஃபர் டு த அகாடமி அவார்ட் கிவன் ஆனுவலி பை த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அந்த அகாடமி பேர் தான் இது, ஆக்சுவலி வேறு ஒன்றும் இல்லை. அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து கொடுக்கறது. ஓகே. ஸோ இட் இஸ் said to be named after the librarian. ஒரு லைப்ரரியனோட பேர்லேருந்து எடுத்ததான் ஆக்சுவலி அது ஆஸ்காருங்கிறது. ஓகேவா. ஸோ அதனால் இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது போடலாம். ஓகே. நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு எந்த பேருன்னு கேட்கல அவங்க. அவங்க ஜென்ரலாக எங்கேருந்து ஆரிஜின் நம்மளுக்கு முதல்ல வரதே இது அவார்ட் எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட் லெவல் ஆஸ்கார்னா. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது இட் இஸ் ரிலேட்டட் டு ஹாலிவுட். ஹாலிவுட் எங்கே இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம போட்டலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது. ஓகே. அடுத்ததாக பாருங்கள். த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஆல்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் கேட்டிருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஒரு கிளாஸில், ஒய் பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி எந்த கான்சனண்ட்டும் வரலைன்னா என்ன வரும், எந்த வொவல்ஸும் வரலைன்னா என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். ஆல்காங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்கம்மா, ஆல்காசா, ஆல்கேவா, ஆல்கியானா, ஆல்கேன்னு வரும்.
ஓகேவா? ஆல்காங்கிறது அதோட ஆரிஜின் பத்தி பார்க்கும்போது இட் இஸ் எ லாட்டின் ஆரிஜின் சிங்குலர் நவுன். ஓகேவா? ஸோ இது என்னது? ஆக்சுவலி லாட்டின் ஆரிஜின் சிங்குலர் நவுன் அண்ட் இட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் பத்தி பேசும்போது அது வந்து ஒரு ஆல்கே, அதாவது ஃபாலோயிங் லாட்டின் ப்ளூரலைசேஷன் ரூல்ஸ் பேஸ் பண்ணி வந்தது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்கா இஸ் கிரீன், திஸ் ஆல்கே இஸ் கிரீன். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும்? ஒரு ஈ சேர்த்து போட்டிங்கன்னா முடிஞ்சுது ப்ளூரல் ஃபார்ம். த ஆல்காங்கிறது சிங்கிள் திங்கை பற்றி பேசுது. திஸ் ஆல்கேங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்ம் பற்றி பேசுது. ஸோ ஆல்காவோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஆல்கே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் த மீனிங் ஃபார் த ஃப்ரேசல் வெர்ப் கால் ஆன் சம்படி. ஸோ ஃப்ரேசல் வெர்ப் இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் இது ஃப்ரேசல் வெர்ப்லேருந்து கேட்குறது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃப்ரேசல் வெர்ப்லேருந்து. ஸோ மியூட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, குவைட் ஆன் எ மியூட். ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரேசல் வெர்ப் கால் ஆன் சம்படி கேட்டிருக்காங்க. ஸோ கால் ஆன் சம்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஸோ கால் எ பர்சன் ஆர் ஆன் ஃபோன். ஓகே, கால் சம்படி டைரக்ட்லி. ஓகே, விசிட் சம்படி. ஓகே, டு அட்டெண்ட் எ ஃபோன் கால். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து என்னது கால்னால் வந்து கால்னு லிட்ரலாக அதே மீனிங் தரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது விசிட் சம்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கால் எ பர்சன் ஆன் ஃபோன் டு அட்டெண்ட் எ ஃபோன் கால், இது ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இது தப்புங்கிறது. ஓகே, ஆப்ஷன் பி இது ரெண்டும் பார்த்துங்க. கால் சம்படி டைரக்ட்லி. கால் சம்படி டைரக்ட்லிங்கிறதுக்கு எதுக்கு ஃப்ரேசல் வெர்ப்? ஓகே, ஸோ கால் ஆன் சம்படி அதே மீனிங் தான் வருது. ஸோ லிட்ரலாக அது வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விசிட், டு விசிட் சம்படி. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கால் ஆன் சம்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஃப்ரேசல் வெர்ப் call on somebody means to visit someone usually for a short time or formally. Okay, short time and formally இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கால் ஆன் சம்படிங்கிறது அதனால தான் அது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? டு விசிட் தெம் ஃபார் எ ஷார்ட் டைமில் விசிட் பண்ணுறது. ஓகே, ஆர் ஃபார்மலாக வந்து ஃபார்மலாக போய் விசிட் பண்ணுறேன். ஃபார்மலானா ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் இல்லையா? யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனால் தான் ரொம்ப நேரம் இருப்போம். ஓகே, ஸோ லாங் டைமில். ஸோ யாராவது ஃபார்மலாக யாராவது மீட் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார் நேம் சேக் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடும். அதுதான் கால் ஆன் சம்படி. அந்த மாதிரி இடங்கள் யூஸ் பண்ணுறது தான் கால் ஆன் சம்படி. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன? த டீச்சர் கால்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எஸ்டர்டே. ஸோ இது என்ன இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு தான் சொல்கிறாங்க. ஒரு ஃபார்மல் மீட்டிங் வைப்பாங்க இல்லையா? ஸோ பசங்களோட அவங்க அகாடமிக்கில் எப்படி அவங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, புவராக இருக்காங்களா, ஆவரேஜாக இருக்காங்களா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபார்மலாக கூப்பிடுவாங்க இல்லையா? அதை தான் இங்கே வந்து இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மல் மீட்டிங் தான் ஒரு ஷார்ட் டைமில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுது? கால் ஆன் சம்படினா டு விசிட் சம்படி, தட்ஸ் இட். டு விசிட். ஸோ அதே தான் அது இங்கே இந்த எக்ஸாம்பிளையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் என்னது போய் விசிட் பண்ணுவோம் ஸ்கூலில். பேரண்ட்ஸ் போய் டீச்சர்கிட்ட எதுக்காகனா அவங்க குழந்தைங்களோட அகாடமிக்கில் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட இது எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படி கேட்கறதுக்காக போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேம் த டூல்ஸ் வி யூஸ் ஃபார் மேக்கிங் எ ஸ்கல்ப்சர். ஓகேவா? ஸ்கல்ப்சருக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்ன? வெரி டைரக்ட் கொஸ்டின். ஓகே, ரோல் பின்னா. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மோல்டா. ஓகே, ஆப்ஷன் சி வந்து சிசல். ஆப்ஷன் டி வந்து பேலட். ஓகே, என்ன கரெக்டான ஆன்சர்? என்ன ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சிசல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே சிசல்ங்கிறது என்னது? ஆக்சுவலி சிசல்ங்கன்னா என்னது முதல்ல நம்மளுக்கு அது தெரியணும் இல்லையா? ஸோ மற்றதுலாம் இருக்காது, ரோல் பின், மோல்டு இருக்காது, பேலட் இருக்காதுன்னு தெரியும். சிசல்னா என்னன்னா இட் இஸ் எ ஷார்ப் எட்ஜ்டு ஹேண்ட் டூல். சின்னதாக உளி. ஓகே, ஸோ உளியை வச்சு தானே செதுக்குவாங்க. பெரிய கோடாரியோ இதுவோ எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இல்லையா? ஓகே, அதே மாதிரி பின்னெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா? கிடையாது. ஸோ சின்ன உளி தான். ஸோ ஷார்ப் எட்ஜில் இருக்கும், சின்னதாக செதுக்குவாங்க. ஸோ அந்த ஷேப்ஸ் கொடுக்கறதுக்கு ஷார்ப் எட்ஜ்டு ஹேண்ட் டூல் யூஸ்டு பை ஸ்கல்ப்சர்ஸ் யூஸ் பண்ணுறது டு கார்வ் அண்ட் ஷேப் ஸ்டோன். ஒரு ஸ்டோனுக்கு வந்து அந்த ஷேப்ஸும் நம்ம எதிர்பார்க்குற அந்த கர்வும் கொடுக்கறது வந்து இந்த சிசல் தான். ஸோ அதே மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஸ்டோன்ஸ், வுட்டு, மெட்டல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து ஸ்கல்ப்சராக மெட்டல் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு இல்லையா, வுட் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே என்னது சிசல் வச்சு தான் செய்வாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஸ்கல்ப்சர் யூஸ்ட் எ சிசல் டு ஷேப் த மார்பிள் ஸ்டாச்சு. ஆனால் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த டூலை வச்சு மேக் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். த ஸ்கல்ப்சர் யூஸ்ட் எ சிசல் டு ஷேப் த மார்பிள் ஸ்டாச்சு.
ஸோ மார்பிள் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? சிசல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டு டெஸ்ட் எலக்ட்ரிக் திங்ஸ் வி யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னது, டூல்ஸை பற்றி வந்திருக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடாக பின்னாடி பின்னாடி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். எலக்ட்ரிக்கல் திங்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கோம், எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு திங்ஸ் தான். ஆப்ஷன் ஏ பாருங்க, பிளையரா. ஆப்ஷன் பி வந்து ஸ்க்ரூ டிரைவரா. ஆப்ஷன் சி வந்து மல்டிமீட்டரா. ஆப்ஷன் டி வந்து ஸ்பேனரா பார்க்கும்போது என்ன ஆன்சர்? ஸோ மல்டிமீட்டர். ஓகேவா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், கரண்ட். ஸோ வோல்டேஜோ கரண்ட்டோ அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி மெஷர் பண்ணுறதுக்காக, ஹெல்பிங் டு டெஸ்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட் எலக்ட்ரிக் டிவைசஸ். ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? மல்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஜென்ரலாக வந்து கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து ஃப்ளக் பாயிண்டில் செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிவைக்கில் என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வேஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 2 கொஸ்டின் பின்னாடி பின்னாடி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு இது சிலையை செதுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓகே, வீட்டில் கரண்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரி டேரெக்டாக டூல்ஸை பற்றியே வந்து 2 கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட். ஓகே, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கான வேர்ட்ஸ் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ரெவரன்ஸ். ஓகே, அட்மைரேஷனா, ரெஸ்பெக்டா, ஸ்கார்னா, அப்ரிசியேஷனா. ரெவரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி ஸ்கார்னுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரெவரன்ஸ்னால் எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ டீப் ரெஸ்பெக்ட் ஆர் ஹானரை தான் மீன் பண்ணுது. ஸோ இங்கே சென்டென்ஸை பாருங்கள். ஓகே, சென்டென்ஸ் ஆக்சுவலி கொடுக்கல, வந்து டேரெக்டாக ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சென்டென்ஸ்னால் நம்மளுக்கு தெரியலனாலுமே ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி இது பண்ணலாம். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ்னால் இட் இஸ் எ டீப் ரெஸ்பெக்ட் ஒரு ஹானரை பற்றி பேசுது. ஸோ இட்ஸ் ஆப்போசிட் இஸ் கான். ஓகே, இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? ஆண்டனிம்ஸ். ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ்ங்கிறது ஒரு டீப் ரெஸ்பெக்ட் ஹானர்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்? ஸ்கான். ஸ்கான் எதுனா லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் கண்டெம்ட், இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கான்னு சொல்லுவாங்க. அப்போது ரெஃபரன்ஸோட ஆப்போசிட் என்ன? ஸ்கான். ஸோ ரெஃபரன்ஸ்னால் ரெஸ்பெக்டை மீன் பண்ணுது. ஓகே, ஸ்கான்னா என்னது? லேக் ஆஃப் ரெஸ்பெக்டை மீன் பண்ணுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்தது, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம புக்கிலேருந்து ஒரு இதுலேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க, ஒரு ப்ராஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து. ஸோ ஐ வண்டர் வெதர் இட் இஸ் எ சைக்ளோன், த சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கேர்ஸ் மீ. ஸோ ஏதோ நான் நினைக்கிறேன் இது சைக்ளோன், இது வந்து ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து லெசன் எ டே இந்த ஆஷ்ரம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அம்மம்மாவா, மீனாட்சி எடத்தியா, மாலதி குட்டியா, செரி அம்மாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலதி குட்டிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அவங்க தான் இதை சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் நாட் த ரைமிங் வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங். டைரெக்டாக நம்ம அந்த வேர்டை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எது ரைமிங் வேர்டு எது ரைமிங் வேர்டு இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டு எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ரூட்டா, ஷூட்டா, லூட்டா, ஃபூட்டான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. ரூட்னா அகைன் ரூட்டையே ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க, ரூட், ஷூட்டுன்னு. ஓகே, ஸோ எது வந்து ரைமிங் வேர்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் தான் வந்து வராது. இப்போ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஷூட்டு, லூட்டுலாம் ஷர்வ்ஸ் த ஊட்டுங்கிற சவுண்டு வருது. ஓகேவா, ஹவவர் ஃபூட்டுங்கிற மட்டும் என்ன வருது? யூ சவுண்டோட வருது. ஆஸ் இன் புட். ஓகே, ஃபுட் அப்படி தானே சொல்லுவோம், ஃபூட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஃபுட் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ இட் டஸ் நாட் ரைம் வித் த ரூட். வேர்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் இல்லையா, மை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபுட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த லாங் அந்த வவல் சவுண்டு வராது. ஓகே, அந்த புட்டுங்கிற சவுண்டு மாதிரி ஃபுட் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்படி எக்ஸாக்ட்லி இதில் என்ன கொஸ்டின் இது? ஆக்சுவலி எது ரைமிங் வேர்டு இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. விச் இஸ் நாட் த ரைமிங் வேர்ட் ஆஃப் ரூட்டுன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி வந்து ஃபுட்டுங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின்ஸ் ஆத்தர்ஸை பற்றி பார்க்கும்போது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹூ இன்வெர்டட் ஓவர் 1700 ஆஃப் அவர் காமன் வேர்ட்ஸ்
ஓகே. பை சேஞ்சிங் நவுன்ஸ் இன்டு வெர்ப். என்ன பண்ணியிருக்காரா, நவுன்ஸை வந்து வெர்பா மாற்றிருக்காரு. அதே மாதிரி சேஞ்சிங் வேர்ப்ஸ் இன்டு அட்ஜெக்டிவ்ஸாக மாற்றிருக்காரு. ஓகே. ஸோ நவுனை வந்து என்ன பண்ணியிருக்காரு, வேர்ப்ஸாக மாற்றிருக்காரு. அதே மாதிரி வேர்ப்ஸை வந்து அட்ஜெக்டிவ்ஸாக மாற்றிருக்காரு. கனெக்டிங் வேர்ட்ஸ் நெவர் பிஃபோர் யூஸ்டு டுகெதர். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆடிங் ப்ரிஃபிசஸ் அண்ட் சஃபிசஸ் அண்ட் டிவைசிங் வேர்ட்ஸ் ஹோலி ஒரிஜினலி. நவுனை என்ன பண்ணியிருக்காரு, வெர்பா மாற்றிருக்காரு. வெர்பை வந்து அட்ஜெக்டிவாக மாற்றிருக்காரு. கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து நெவர் பிஃபோர் யூஸ்டு வந்து டுகெதர் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரிஃபிசஸ் அண்ட் சஃபிசஸ், டிவைசிங் வேர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் சேஞ்சஸை கொண்டு வந்தவர் யார்? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆன்சர் தான் ஆப்ஷன் பாருங்கள், ரஸ்கின் பாண்ட், ரவீந்திரநாத் தாகூர், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஆஃப்கோர்ஸ் நிறைய வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணவர் இங்கிலீஷில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ ஆப்ஷன் சி, வில்லியம் ஷேக்ஸ்பியருங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க, நம்ம புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் ரிலேட்டடான ப்ரோஸ்லேயே பின்னாடி எத்தனை ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவர் ஃபார்ம் பண்ணார் அவரோட பீரியட்லன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி, வில்லியம் ஷேக்ஸ்பியருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்னு நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், த வேர்டு பைஃபுர்கேட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை. ஓகே. ஸோ பைஃபுர்கேட்னா என்ன? ஸோ ரெண்டு பிரிப்பாங்க இல்லையா, ரெண்டு விஷயத்தை பிரிக்கும்போது பைஃபுர்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுற வேர்டு இது. ஓகே. ஸோ ஜாயின் டுகெதரா, டு மேக் சம்மன் லாஃப் ஆர் ஸ்மைலா, ஹாலிடேவா? ஜாயின் டுகெதர் கண்டிப்பாக வராது. நம்மளுக்கே தெரியும் பைஃபுர்கேட்ஸ்னால் இதுவும் ஆக்சுவலாக என்னது, கேன் பி ரீப்ளேஸ்டு பைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம், சினோனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க அகைன் இங்கேயுமே. ஸோ அப்போனா ஜாயின் டுங்கிறது கண்டிப்பாக வராது. ஓகே. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள், டு மேக் சம்மன் லாஃப் ஆர் ஸ்மைல். சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. டு மேக் சம்மன் லாஃப் அண்ட் ஸ்மைலாக வரும், கண்டிப்பாக வராது. ஓகே. ஸோ இதுவுமே வராது. இது ஒரு ஹாலிடேவா, பைஃபுர்கேட்ஸ் மீனிங் தானே கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஹாலிடே இல்லை. ரொம்ப சம்மந்தமே இல்லாமல், ஓரளவுக்கு கஷ்டமாக கூட கேட்கல, ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. ஸோ டிவைடட் இன்டு டூ செப்பரேட் பார்ட்ஸ். பைஃபுர்கேட்னா என்ன, பைங்கிறது என்ன, ரெண்டை மீன் பண்ணுது இல்லையா, அப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறது. ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா நிறைய சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சினோனிம்ஸ் கொஸ்டின் ஒன்று வந்து பார்த்தோம் இல்லையா, ஸ்கான். ஸோ ரெஸ்பெக்ட், லேக், ரிவரன்ஸோட இது ஆண்டோனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. டேரெக்டாக சினோனிம்ஸ் கேட்கல. ஸோ ரிவரன்ஸ்னால் அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பைஃபுர்கேட்னா பைனாலே ரெண்டு விஷயத்தை வந்து பிரிக்கிறது தான். ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஆப்ஷனை பார்த்து போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம், தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். ஸோ இங்கே என்ன வந்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்னு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் த அபோவ் லைன். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எதில் வருதுன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயே தான் வந்துட்டுருக்கு அப்போலேருந்து. ஓகே. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்குமே சிம்பிளி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இன்னும் சில டஃப்பான இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளான திங்ஸ்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் ஆட்ரிபியூட் கேட்டாங்க, கம்பேரிசன் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே பேப்பரில் பார்த்தீங்கன்னா we can expect 2 to 3 கொஸ்டின்ஸ்னு தெரியுது. ஓகே. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பிவிக்யூட கண்டினியூஷன். தேங்க்யூ.